அரசியல் ராஜதந்திரத்தில் கொங்கு மண்டலத்தின் ராஜதந்திரம் என்னவென்று உலகுக்கு எடுத்துரைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. எதிர்த்தவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுத்து தன்னை ஆளாக்கியவர்களையும் வீட்டிலேயே அமர வைத்த அரசியல் ராஜதந்திரி எடப்பாடி பழனிசாமி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டால் பல்லாயிரக்கணக்கான ஏழை மருத்துவ மாணவர்கள் உருவாக காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. குடிமராமத்து பணி 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆருக்கு பின் தரமான ஒரு ஆட்சியை கொடுத்த அதிமுக முதல்வர்கள் வரிசையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் நிரந்தர இடம் கிடைத்துவிட்டது. எதிரிகளுக்கெல்லாம் கவுண்டர் கொடுப்பதில் இந்த கவுண்டர் முதலிடம் பெற்றிருக்கிறார். அப்படியாப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் இந்த பிறந்த நாள் அன்று அவரது அரசியல் பயணத்தின் ஏற்ற இறக்கங்களை விரிவாக இன்று பார்க்கலாம். thepocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. thepocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கொங்கு மண்டலத்தின் ராஜதந்திரங்களை உலகுக்கு எடுத்து கூறியவர் எடப்பாடி பழனிசாமி. கிளை செயலாளர் முதலமைச்சராக முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர். அப்படி முதலமைச்சரான பின் வந்த அனைத்து பிரச்சனைகளையும் சுக்குநூறாக்கி எதிரிகளை துவாம்சம் செய்ததில் எடப்பாடி பழனிசாமிக்கு தனி வரலாறு உண்டு. கொங்கு மண்டலத்தில் இருந்து முதல்வராக ஜொலித்த ஒரே மனிதர் எடப்பாடி பழனிசாமி. வெள்ளமண்டி முதல் ஜார்ஜ் கோட்டை வரை அனைத்திலுமே முத்திரை பதித்த பழனிசாமி. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம் போன்ற திராவிட கட்சிகளின் தலைமை வாரிசுகளின் பிடியில் சிக்கியுள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்காமல் தொண்டர்களின் செல்வாக்கால் உயர்ந்து நிற்கிறது. அதிமுகவில் கிளை செயலாளர் முதலமைச்சராக முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமியே மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். அதிமுக 32 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. அதில் 6 பேர் முதலமைச்சர்களாக இருந்துள்ளனர். அந்த 6 பேரில் ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவரால் ஒருபோதும் அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியவதில்லை. ஆனால் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைத்த சில மாதங்களிலேயே ஆட்சியையும் கட்சியையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கொங்கு மண்டலத்தின் உண்மையான ராஜதந்திரம் என்ன என்பதை உலகுக்கு எடுத்து கூறியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கிளைக்கழக செயலாளர் முதல் மாவட்ட செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் என பல்வேறு கட்டங்களில் படிப்படியாக கட்சியில் பதவிகளை பெற்று கடைசியாக தமிழக முதலமைச்சராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த இடத்தை அடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இன்று 71வது பிறந்த நாளை கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பயணம் பற்றி இப்பொழுது காண்போம். 1954ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சிலுவம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த கருப்ப கவுண்டர், தவசாயி அம்மாள் ஆகியோரின் இளைய மகன்தான் எடப்பாடி பழனிசாமி. பள்ளிக்கூட படிப்பை முடித்த பிறகு ஈரோடு வாசவி கல்லூரியில் படிப்பை முடித்தார். கல்லூரியில் முடித்தவுடன் வெள்ளமண்டி அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டார் எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆரின் மீதுள்ள பற்றால் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். ஆரம்ப காலத்தில் அவர் வசிக்கும் கிராமத்தின் அதிமுக கிளைக்கழக செயலாளராக பணியாற்றினார். இது அவரது அரசியல் வாழ்க்கை தொடக்கமாக அமைந்தது. 1972ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்த அவருக்கு கோனேரிப்பட்டி கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு ஒன்றிய இணை செயலாளராகவும் அதிமுகவில் அடுத்த கட்டத்திற்கு பரிணமித்தார். அதாவது தீவிரமான கட்சி பணியால் 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பும் கிடைத்தது. அதில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைந்தார். அந்த தேர்தல் அதிமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த தேர்தல். ஒரு சிலர் மட்டுமே வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு வந்தார்கள். அந்த வரிசையில் முத்திரை பதித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. 1991இல் வெற்றி, 1996இல் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி 1999, 2004 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்விகள் தொடர்ந்த போதும் எடப்பாடிக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்க மிக காரணமாக அமைந்தது
சசிகலா தரப்பின் நம்பிக்கைக்குரியவராக மாறியதுதான் என்பதுதான். வெற்றியையும் தோல்வியையும் சரிசமமாக சந்தித்தாலும் தோல்விகளால் துவளாத அவர் முன்னைவிட வேகமாக கட்சி பணியில் ஈடுபட்டு வந்தார். அவருக்கு 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் வாய்ப்பு வழங்கினார். அதில் வெற்றி பெற்று நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2016இல் மீண்டும் வெற்றி கிடைக்க மறுபடியும் அமைச்சர் பதவியே அவருக்கு கிடைத்தது. எடப்பாடி சட்டசபை தொகுதியிலிருந்து அவர் 1989, 91, 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் 1989இல் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சமயத்தில்தான் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார். நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களின் துறை அமைச்சராக அவருக்கு வாய்ப்பு வழங்கினார். ஒரு கட்டத்தில் KA செங்கோட்டையனையே ஜெயலலிதா ஒதுக்கி வைத்த போது எடப்பாடி தொடர்ந்து ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்து வந்தார். ஜெயலலிதா இந்த காலகட்டத்தில் அதிமுகவின் சக்தி வாய்ந்த குழுக்களாக கருதப்பட்ட 4 குழுவிலும் இடம்பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. 2016இல் மீண்டும் வெற்றி பெற்று அமைச்சரானார். தொடர்ந்து ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடக்கத்தில் நிதானம் காட்டிய எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல தன்னை வலுப்படுத்தி கொண்டதோடு அதிமுக அரசு நிலைத்து நிற்க செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருந்தார். டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து மெல்ல மெல்ல கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அதன் மூலம் தனது அரசியல் சாணக்கியத்தனத்தை தொடர்ந்து நிரூபித்து கொண்டே வந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் சசிகலா மீதான அதிருப்தியால் தனியாக செயல்பட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பை தன்னோடு இணைத்து கொண்டு டிடிவி தினகரன் பக்கம் சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய வைத்தார். பிறகு நடந்த இடைத்தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான அளவு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறவும் செய்தார். தேர்தல் நெருங்கிய போது அதிமுகவின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவிக்க செய்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சூழலில் அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை வலுப்பெற்றதன் விளைவாக அதற்கான ஏற்பாடுகளில் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டனர். இதற்கிடையே ஒற்றை தலைமையாக பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றுவது யார் என்பதில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கும் இடையே கடும் போட்டி உருவானது. பின்னர் நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழுவில் கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானார். ஓ பன்னீர்செல்வத்தோடு போட்டியிட்டது மட்டுமல்ல, அதிமுகவில் எடப்பாடி என்ன நினைத்து போட்டியிட்டாரோ அதில் அனைத்தையும் வெற்றியே பெற்று காட்டியிருக்கிறார். விவசாயம், மக்கள் சேவை என பன்முகத்தன்மை கொண்ட எடப்பாடி பழனிசாமி தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்து 48 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா டிடிவி தினகரனை பகைத்து கொண்டு கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் எதிரிகளை எகிரி அடித்து குழப்பமான அரசியல் சூழலில் 4 ஆண்டுகள் முதல்வர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி நீடித்தது சாதாரணமானதில்லை என்பது அனைத்து அரசியல் வல்லுநர்களுக்கும் ஏன் தமிழக மக்களுக்குமே இந்த உண்மை தெரிந்திருக்கும். காவிரி படுகையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியது, மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது, குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு நீர் மேலாண்மையை உறுதி செய்தது, விவசாய பயிர்க்கடன், நகைக்கடன் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான கடன்களை தள்ளுபடி செய்தது போன்றவை எடப்பாடி பழனிசாமியின் குறிப்பிடத்தக்க சாதனைகளாக கருதப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்ற அனைத்து பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எம்ஜிஆர் மாளிகை என பெயர் சூட்டியது, டெல்லியில் அதிமுக அலுவலகம் திறந்தது என்று ஓசையின்றி சாதித்து வரும் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த இலக்கு 2026இல் முதலமைச்சர் நாற்காலியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்காருவதுதான். அதற்கான படிகளில் அவரது கட்சி நிர்வாகிகளை தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளார். பார்க்கலாம். இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவரே இல்லை, இவரால் ஒரு அமாவாசைக்கு மேல் தாங்க முடியாது, எப்படி நாட்களை கடத்தப் போகிறார், நாளை கவிழ்ந்து விடுவார், 30 நாட்களில் கவிழ்ந்து விடுவார் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சம்மட்டி அடியாக என்னை வீழ்த்த எவராலும் முடியாது என்பதை அதிமுகவிலும் ஆட்சியில் இருந்த பொழுதும் பல்வேறு சாதனைகள் மூலம் தனக்குத்தானே செதுக்கி கொண்டு தான் யார், கொங்கு மண்டலத்தின் ராஜதந்திரங்கள் என்னென்ன
என்பதை உலகிற்கு எடுத்து கூறியவர்தான் இன்று பிறந்தநாள் காணும் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சர்ச்சைக்குரிய 1000 கருத்துக்கள் இருந்தாலும் அவர் பல்வேறு சாதனைக்குரிய தமிழனாகத்தான் அவர் ஆட்சி நடத்தி இருக்கிறார். அதன் வெளிப்பாடுகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தென்பட்டு கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் வருங்காலத்தில் அவரது அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் முதலமைச்சராக போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள். thipocketoption.com AI ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. உடனே ட்ரை பண்ணுங்க. thipocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். Taste the daily.